ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஹெல்ப்லைன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டே இருக்காங்க உதவி எண் குறித்து. ஸோ அதில் என்னென்ன உதவி எண் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 பேஜோட நோட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரிவிஷன் பண்ணிங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் கேட்கக்கூடிய அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இதில் அதிகமாக எது ரிலேட்டடாக கேட்பாங்கன்னா, குழந்தை உதவி எண் 1098, பெண்கள் உதவி எண் 1091, மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் 14567, கடலோர பாதுகாப்பு எண் 1093, காணாமல் போன பெண்கள் குழந்தைகள் பற்றி புகார் அளிக்க 1094, சைபர் பாதுகாப்பு 1930, அடுத்த ரயில்வே குறித்தான பாதுகாப்பு எண் வந்து 1322, போலீஸ் எண் பார்த்திங்கன்னா 1512. இது போக வந்து பேரிடர் குறித்த இருக்குது. தேசிய லெவலில், மாநில லெவலில், மாவட்ட லெவலில் இருக்குது. ஸோ 1078, 1070, 1072. முதல்வர் உதவி எண் 1100. நேஷ்னல் லெவலில் வந்து எல்லா அவசர உதவி எண்ணையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 112. சாலை விபத்து குறித்தது 1073. மாணவர்களுக்கான உதவி எண் வந்து 14417. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.